ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வரப்போகிற ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடர இந்தியா தான் வெல்லும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு வெஸ்ட் இண்டீஸின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர் கேரன் பொலார்ட். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் இவங்களாம் இருக்கணும், இவங்களாம் வேணான்னு சொல்லிட்டு சில பல முக்கிய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு இந்திய அணி குறித்து. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சமீபத்தில் கேரன் பொலார்ட் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியை பார்த்தால் கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு லாஸ்ட் 2 டைம் போனாங்க, தோத்தாங்க. 51 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து தோத்தாங்க. T20 வேர்ல்டு கப் அடித்தாங்க. 3 விதமான ஃபார்மேட்லேயும் இந்திய அணி சூப்பராக இருக்காங்க. அவங்க கப்பு ஒன்று தான் வச்சுருக்காங்க, இருந்தாலும் 2த்துலேயும் ஃபைனல் போயிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்திய அணியை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐபிஎல் மூலிமா தான் ப்ரொடக்ஷன் இதுமாரி நல்ல பிளேயர் கிடைக்கிறாங்க. அதனால் இந்த வாட்டி நடக்க போகிற சாம்பியன் ட்ராஃபியை இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா T20 டெஸ்ட் மேட்ச் ஓடி வெரைட்டி பிளேயர் வச்சுட்டு இருக்கனால அவங்களுக்கு அந்த இன்ஜுரி ஆகுதுன்னு பிளேயருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி வெல்லும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி குவாலிட்டியான பிளேயர் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு தொடரும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மூலிமா தான் இந்தியாவுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் பொலார்ட் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. எஸ், ஏன்னா அவர் ஐபிஎல் விளையாடி இருக்கார், அவருக்கு தெரியும். இந்திய அணியோட யங்ஸ்டார் கூட நிறைய விளையாடி இருப்பார், நிறைய பார்த்துருப்பார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் நிறைய இளவீரர்கிட்ட பேசியிருப்பார். அது குறித்து தான் சொல்கிறார். அவர் சொன்னாலும் இதுதான் உண்மை. ஏன்னா ஐபிஎல் மூலிமா தான் இப்போ இந்தியன் டீமில் ஆடுற நிறைய பிளேயர் ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு வந்தாங்க. ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், ஜஸ்பிரீத் பும்ராவாக இருக்கட்டும், அக்சர் பட்டேல், சஞ்சு சாம்சன் எல்லாருமே ஐபிஎல் மூலிமா தான் வந்தாங்க. அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான். பட் முக்கியமான வீரர்லாம் எடுக்க மாட்டுறாங்களே, அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா சிவன் தூபேங்க சிஎஸ்கேல கலக்கியிருக்காரு. அப்புறம் இந்த டொமஸ்டிக் நடந்த எல்லா டோர்னமெண்ட்லையும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். சிவன் தூபே ட்ராப் பண்ணிட்டாங்க, ருத்ராஜ் கைக்கோட ட்ராப் பண்ணிட்டாங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரில. பிசிஐ இந்த கௌதம் கம்பீர் எதனா நடுவில் விளையாடுறாரா என்னன்னு புரியல. ஃபார்மில் இல்லாத சுஷ்மன் கில்லெல்லாம் ஆஸ்திரேலியா கொண்டு போய் ஆடுறீங்க, நல்லா ஆடுறவனே ஏன் எடுக்க மாட்டேறீங்கன்னு தெரில. செம்ம கேம் ஆடுறாரு, அது மட்டும் கிளியராக தெரியுது நம்ம கௌதம் கம்பீர். ஏன்னா நிறைய பேருங்க என் கமெண்டில் கூட நிறைய பேர் தான் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் ருத்ராஜ் கைக்கோட எடுக்கலை, சிவன் தூபே எடுக்கலன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுங்க சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கோசம் தான். ஏன்னா உண்மை தாங்க, சிவன் தூபேலாம் ஒரு இன்ஜுரி இருந்துச்சு, ஓகே, இருந்தாலும் அதில் கிளியர் ஆகிட்டு டொமஸ்டிக் நடக்கிற மேட்ச் எல்லாத்துலேயும் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் எடுக்கலை. நிறைய பட்டிதர் கூட இப்போ ஆர்சிபி பிளேயர் பட்டிதர் கூட செம பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அவர் சொல்கிறது எனக்கு கரெக்டு தான். ஏன்னா தோனி இறக்குறதுனால என்னமோ தெரியும், தோனிக்கு விளையாடுறதுனால என்னமோ தெரியல, ருத்ராஜ் கைக்வாட் சிவன் துபே எடுக்கலன்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் மேலே நிறைய விமர்சனம் வந்துட்டு தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ருத்ராஜ் கைக்வாட் எடுக்கல, சிவன் துபே எடுக்கல, நடராஜ் அந்தமாரி பிளேயர்லாம் எடுக்கல, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தொடர் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கிறேன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.